icing, rose, making, ஐசிங் வேலைப்பாடுகளில் கேக்குகளுக்கு சிறந்த கலைவண்ணத்தை ஏற்படுத்துவதானால் ஐசிங்குகளுக்கு மலர்கள், அதாவது ரோஸ் மலர்கள் ஐசிங்கினால் சிறப்பான பயிற்சி பெற்ற வடிவமைப்பாளர்களினால் மிகவும் இலகுவாக சிறிது நேரத்திலேயே அவற்றை தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவற்றிற்கு சாதாரணமாக பயிற்சி பெறாதவர்கள் முயற்சி செய்யும்போது நேரமும் காலமும் வீணடிக்கப்படும் என்பதால் இதற்கு பயிற்சி பெறுவது சிறந்தது என்பது எங்களுடைய ஒரு ஆலோசனை. அல்லது வேறு டிசைன்களை நீங்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் இவற்றிற்கு கட்டாயமாக இந்த ரோஸ் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவதனால் வடிவமைப்புக்கு மேலும் மெருகூட்ட அவற்றுக்கு பயிற்சி இல்லாமல் செய்யும்போது அவற்றை நாம் கட்டாயமாக சரியான ஒரு அடைவுக்கு சென்றுவிட முடியாது என்பதனால் நாம் அவற்றுக்கு பயிற்சி பெறுவது சிறந்தது. ஆனால் இங்கே இந்த காட்சியிலே உங்களுக்கு எவ்வளவு வேகமாக அவை செய்யப்படுகின்றது என்பதை காட்டுவதற்காகவே இந்த காட்சி உங்களுக்கு நாங்கள் இதை சேர்த்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் பயிற்சி பெறும்போது மிக இலகுவாக அந்த ரோஸ் மலர்களை, அது போன்ற வேறு பல வடிவங்களை, அதற்கான இலைகளை மற்றும் கொடி போன்ற பல அமைப்புகளை அவற்றை செய்ய முடியும் என்பது தான் உண்மை. ஐசிங்கில் கேக்கை அழகுபடுத்தும் போது அவற்றுக்கு நிறையவே பல மெருகூட்டல் வடிவங்கள் இருக்கின்றன. அவற்றில் நீங்கள் இந்த பயிற்சி பெற்றால் அல்லது பெறும் ஒரு இடத்தில் சேர்ந்து தொடர்ச்சியாக பயிற்சி பெற்றீர்களானால் அவற்றை உங்களுக்கு மிக மிக அழகாக வடிவமைக்கும் பல முறைகளை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதற்கு கட்டாயமாக சில காலங்களை நீங்கள் உங்களது கையில் பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அவற்றினுடைய கலவைகளை தயாரிப்பது, அதற்குரிய நிறங்களை தயாரிப்பது, நிறங்களை உள்ளீடு செய்வது போன்ற பலவிதமான விடயங்களை நீங்கள் பல பயிற்சிகளின் மூலமே கண்டு அதை நீங்கள் பயிற்சி பெற முடியும். அல்லாமலும் இலகுவாக செய்வதற்கு இவற்றை இப்படியான ரோஸ் போன்ற அமைப்புகள் செய்வதற்கு கொஞ்சம் கடினமானது. முயற்சி செய்யலாம், ஆனால் பயிற்சி பெறும்போது பலவிதமான இலகுவான முறைகளை அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள் என்பதனால் நீங்கள் இவற்றை பயிற்சி பெற்று